Welcome to day 34 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Leviticus chapter 10 to 12. These passages remind us that God is holy and He desires obedience, purity, and reverence from His people. May today's reading guide your heart to walk carefully in His ways and live with a clean conscience. Before Him, let us begin with humility, respect, and a desire to grow closer to God. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 34வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் லேவியராகமம் 10 முதல் 12 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் பரிசுத்தமானவர் என்றும் அவர் தனது ஜனங்களிடம் கீழ்ப்படிதல், தூய்மை மற்றும் பயபக்தியை எதிர்பார்க்கிறார் என்றும் நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய வழிகளில் கவனமாக நடக்கவும், அவர் முன்னிலையில் தூய மனசாட்சியுடன் வாழவும் உங்கள் இதயத்தை வழிநடத்தட்டும். தாழ்மையுடனும் மரியாதையுடனும் தேவனுக்கு மேலும் அருகில் வளர விரும்பும் மனதுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Verse 1. And Nadab and Abihu, the sons of Aaron, took either of them his censer, and put fire therein, and put incense thereon, and offered strange fire before the Lord, which he commanded them not. வசனம் 1. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். Verse 2. And there went out fire from the Lord, and devoured them, and they died before the Lord. வசனம் 2. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். Verse 3. Then Moses said unto Aaron, This is it that the Lord spake, saying, I will be sanctified in them that come nigh me, and before all the people I will be glorified. And Aaron held his peace. வசனம் 3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். Verse 4. And Moses called Mishael and Elzaphan, the sons of Aziel the uncle of Aaron, and said unto them, Come near, carry your brethren from before the sanctuary out of the camp. வசனம் 4. பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். Verse 5. So they went near, and carried them in their coats out of the camp, as Moses had said. வசனம் 5. மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். Verse 6. And Moses said unto Aaron, and unto Eleazar and unto Ithamar, his sons, Uncover not your heads, neither rend your clothes, lest ye die, and lest wrath come upon all the people. But let your brethren, the whole house of Israel, bewail the burning which the Lord hath kindled. வசனம் 6. மோசே ஆரோனையும் எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபையனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. Verse 7. And ye shall not go out from the door of the tabernacle of the congregation, lest ye die, for the anointing oil of the Lord is upon you. And they did according to the word of Moses. வசனம் 7. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள்.
கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். Verse 8. And the Lord spake unto Aaron, saying. வசனம் 8. கர்த்தர் ஆரோனை நோக்கி. Verse 9. Do not drink wine nor strong drink, thou, nor thy sons with thee, when ye go into the tabernacle of the congregation, lest ye die. It shall be a statute forever throughout your generations. வசனம் 9. நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். Verse 10. And that ye may put difference between holy and unholy, and between unclean and clean. வசனம் 10. பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும். Verse 11. And that ye may teach the children of Israel all the statutes which the Lord hath spoken unto them by the hand of Moses. வசனம் 11. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். Verse 12. And Moses spake unto Aaron, and unto Eleazar and unto Ithamar, his sons that were left, take the meat offering that remaineth of the offerings of the Lord made by fire, and eat it without leaven beside the altar, for it is most holy. வசனம் 12. மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய எலியாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத்தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. Verse 13. And ye shall eat it in the holy place, because it is thy due, and thy son's due, of the sacrifices of the Lord made by fire, for so I am commanded. வசனம் 13. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள், அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது, இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். Verse 14. And the wave breast and heave shoulder shall ye eat in a clean place, thou, and thy sons, and thy daughters with thee, for they be thy due, and thy sons' due, which are given out of the sacrifices of peace offerings of the children of Israel. வசனம் 14. அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Verse 15. The heave shoulder and the wave breast shall they bring with the offerings made by fire of the fat, to wave it for a wave offering before the Lord, and it shall be thine, and thy sons with thee, by a statute forever, as the Lord hath commanded. வசனம் 15. கொழுப்பாகிய தகன பலிகளோடே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள், அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். Verse 16. And Moses diligently sought the goat of the sin offering, and, behold, it was burnt, and he was angry with Eleazar and Ithamar, the sons of Aaron, which were left alive, saying. வசனம் 16. பாவநிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான், அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலியாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபங்கொண்டு. Verse 17. Wherefore have ye not eaten the sin offering in the holy place, seeing it is most holy, and God
hath given it you to bear the iniquity of the congregation, to make atonement for them before the Lord? வசனம் 17. பாவநிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன? அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. Verse 18. Behold, the blood of it was not brought in within the holy place. Ye should indeed have eaten it in the holy place, as I commanded. வசனம் 18. அதின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டுவரப்படவில்லையே. நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாயிருந்ததே என்றான். Verse 19. And Aaron said unto Moses, Behold, this day have they offered their sin offering and their burnt offering before the Lord. And such things have befallen me. And, if I had eaten the sin offering today, should it have been accepted in the sight of the Lord? வசனம் 19. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின. இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான். Verse 20. And when Moses heard that, he was content. வசனம் 20. மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான். Leviticus chapter 11. லேவியராகமம் அதிகாரம் 11. Verse 1. And the Lord spake unto Moses and to Aaron, saying unto them. வசனம் 1. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 2. Speak unto the children of Israel, saying, These are the beasts which ye shall eat among all the beasts that are on the earth. வசனம் 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில். Verse 3. Whatsoever parteth the hoof, and is cloven-footed, and cheweth the cud, among the beasts, that shall ye eat. வசனம் 3. மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். Verse 4. Nevertheless these shall ye not eat of them that chew the cud, or of them that divide the hoof, as the camel, because he cheweth the cud, but divideth not the hoof. He is unclean unto you. வசனம் 4. ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். Verse 5. And the coney, because he cheweth the cud, but divideth not the hoof, he is unclean unto you. வசனம் 5. குழிமுசலானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். Verse 6. And the hare, because he cheweth the cud, but divideth not the hoof, he is unclean unto you. வசனம் 6. முயலானது அசை போடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். Verse 7. And the swine, though he divide the hoof, and be cloven-footed, yet he cheweth not the cud, he is unclean to you. வசனம் 7. பன்றியின் குளம்பு விரிகுளம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். Verse 8. Of their flesh shall ye not eat, and their carcass shall ye not touch, they are unclean to you. வசனம் 8. இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. Verse 9. These shall ye eat of all that are in the waters, whatsoever hath fins and scales in the waters,
in the seas, and in the rivers, them shall ye eat. வசனம் 9. ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிளும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். Verse 10. And all that have not fins and scales in the seas, and in the rivers, of all that move in the waters, and of any living thing which is in the waters, they shall be an abomination unto you. வசனம் 10. ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிளும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. Verse 11. They shall be even an abomination unto you. Ye shall not eat of their flesh, but ye shall have their carcasses in abomination. வசனம் 11. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாயிருக்க கடவது. அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. Verse 12. Whatsoever hath no fins nor scales in the waters, that shall be an abomination unto you. வசனம் 12. தண்ணீர்களிலே சிறகும் செதிளும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருக்க கடவது. Verse 13. And these are they which ye shall have in abomination among the fowls. They shall not be eaten. They are an abomination, the eagle, and the ossifrage, and the osprey. வசனம் 13. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும். Verse 14. And the vulture, and the kite after his kind. வசனம் 14. பருந்தும் சகலவித வல்லூரும். Verse 15. Every raven after his kind. வசனம் 15. சகலவித காகங்களும். Verse 16. And the owl, and the night hawk, and the cuckoo, and the hawk after his kind. வசனம் 16. தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும். Verse 17. And the little owl, and the cormorant, and the great owl. வசனம் 17. ஆந்தையும் நீர்க்காகமும் கூட்டானும். Verse 18. And the swan, and the pelican, and the gier eagle. வசனம் 18. நாரையும் கூழக்கடாவும் குருகும். Verse 19. And the stork, the heron after her kind, and the lapwing, and the bat. வசனம் 19. கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்குத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே. Verse 20. All fowls that creep, going upon all four, shall be an abomination unto you. வசனம் 20. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும்பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. Verse 21. Yet these may ye eat of every flying creeping thing that goeth upon all four, which have legs above their feet, to leap withal upon the earth. வசனம் 21. ஆகிலும் பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே. Verse 22. Even these of them ye may eat, the locust after his kind, and the bald locust after his kind, and the beetle after his kind, and the grasshopper after his kind. வசனம் 22. வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். Verse 23. But all other flying creeping things, which have 4 feet, shall be an abomination unto you. வசனம் 23. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. Verse 24. And for these ye shall be unclean. Whosoever toucheth the carcass of them shall be unclean until the even.
வசனம் 24. அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 25. And whosoever beareth aught of the carcass of them shall wash his clothes, and be unclean until the even. வசனம் 25. அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 26. The carcasses of every beast which divideth the hoof, and is not cloven-footed, nor cheweth the cud, are unclean unto you. Every one that toucheth them shall be unclean. வசனம் 26. விரிநாகங்களுள்ளவைகளாயிருந்தும் இருபிளவான குளம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். Verse 27. And whatsoever goeth upon his paws, among all manner of beasts that go on, all four, those are unclean unto you. Whoso toucheth their carcass shall be unclean until the even. வசனம் 27. 4 காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 28. And he that beareth the carcass of them shall wash his clothes, and be unclean until the even. They are unclean unto you. வசனம் 28. அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. Verse 29. These also shall be unclean unto you among the creeping things that creep upon the earth, the weasel, and the mouse, and the tortoise after his kind. வசனம் 29. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவை எனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும். Verse 30. And the ferret, and the chameleon, and the lizard, and the snail, and the mole. வசனம் 30. உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. Verse 31. These are unclean to you among all that creep. Whosoever doth touch them, when they be dead, shall be unclean until the even. வசனம் 31. சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 32. And upon whatsoever any of them, when they are dead, doth fall, it shall be unclean, whether it be any vessel of wood, or raiment, or skin, or sack, whatsoever vessel it be, wherein any work is done, it must be put into water, and it shall be unclean until the even, so it shall be cleansed. வசனம் 32. அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். Verse 33. And every earthen vessel, whereinto any of them falleth, whatsoever is in it shall be unclean, and ye shall break it. வசனம் 33. அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும், அதை உடைத்து போட வேண்டும். Verse 34. Of all meat which may be eaten, that on which such water cometh shall be unclean, and all drink that may be drunk in every such vessel shall be unclean. வசனம் 34. புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும்,
குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். Verse 35. And every thing whereupon any part of their carcass falleth shall be unclean, whether it be oven or ranges for pots, they shall be broken down, for they are unclean, and shall be unclean unto you. வசனம் 35. அவைகளின் உடலில் யாதொன்று எதின்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும். அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக. அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும். ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. Verse 36. Nevertheless a fountain or pit, wherein there is plenty of water, shall be clean, but that which toucheth their carcass shall be unclean. வசனம் 36. ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும். அவைகளிலுள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். Verse 37. And if any part of their carcass fall upon any sowing seed which is to be sown, it shall be clean. வசனம் 37. மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதைத்தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. Verse 38. But if any water be put upon the seed, and any part of their carcass fall thereon, it shall be unclean unto you. வசனம் 38. அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. Verse 39. And if any beast, of which ye may eat, die, he that toucheth the carcass thereof shall be unclean until the even. வசனம் 39. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதின் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 40. And he that eateth of the carcass of it shall wash his clothes, and be unclean until the even. He also that beareth the carcass of it shall wash his clothes, and be unclean until the even. வசனம் 40. அதின் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதின் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 41. And every creeping thing that creepeth upon the earth shall be an abomination, it shall not be eaten. வசனம் 41. தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அருவருப்பாயிருக்க கடவது. அவை புசிக்கப்படலாகாது. Verse 42. Whatsoever goeth upon the belly, and whatsoever goeth upon all four, or whatsoever hath more feet among all creeping things that creep upon the earth, them ye shall not eat, for they are an abomination. வசனம் 42. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் 4 காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகங் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். Verse 43. Ye shall not make yourselves abominable with any creeping thing that creepeth, neither shall ye make yourselves unclean with them, that ye should be defiled thereby. வசனம் 43. ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். Verse 44. For I am the Lord your God, ye shall therefore sanctify yourselves, and ye shall be holy, for I am holy. Neither shall ye defile yourselves with any manner of creeping thing that creepeth upon the earth. வசனம் 44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. Verse 45. For I am
the Lord that bringeth you up out of the land of Egypt, to be your God. Ye shall therefore be holy, for I am holy. வசனம் 45. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. Verse 46. This is the law of the beasts, and of the fowl, and of every living creature that moveth in the waters, and of every creature that creepeth upon the earth. வசனம் 46. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும், புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு. Verse 47. To make a difference between the unclean and the clean, and between the beast that may be eaten and the beast that may not be eaten. வசனம் 47. மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். Leviticus chapter 12. லேவியராகமம் அதிகாரம் 12. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. Speak unto the children of Israel, saying, If a woman have conceived seed, and born a man child, then she shall be unclean 7 days. According to the days of the separation for her infirmity shall she be unclean. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். Verse 3. And in the 8th day the flesh of his foreskin shall be circumcised. வசனம் 3. 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்து சேதனம் பண்ணப்பட கடவது. Verse 4. And she shall then continue in the blood of her purifying 33 days. She shall touch no hallowed thing, nor come into the sanctuary, until the days of her purifying be fulfilled. வசனம் 4. பின்பு அவள் 33 நாள் தன் உதிரச் சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து, சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறுமளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. Verse 5. But if she bear a maid child, then she shall be unclean 2 weeks, as in her separation, and she shall continue in the blood of her purifying 66 days. வசனம் 5. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயைப் போல தீட்டாயிருந்து, பின்பு 66 நாள் உதிரச் சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள். Verse 6. And when the days of her purifying are fulfilled, for a son, or for a daughter, she shall bring a lamb of the first year for a burnt offering, and a young pigeon, or a turtle dove, for a sin offering, unto the door of the tabernacle of the congregation, unto the priest. வசனம் 6. அவள் ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒருவயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்கதகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவநிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டுவர கடவள். Verse 7. Who shall offer it before the Lord, and make an atonement for her, and she shall be cleansed from the issue of her blood. This is the law for her that hath borne a male or a female. வசனம் 7. அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவநிவிர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கிச்சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். Verse 8. And if she be not able to bring a lamb, then she shall bring 2 turtles, or 2 young pigeons, the one for the burnt offering, and the other for a sin offering, and the priest shall make an atonement for her,
and she shall be clean. வசனம் 8. ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தியில்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகனபலியாகவும் மற்றொன்றை பாவநிவாரண பலியாகவும் கொண்டுவர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவநிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். Day 34 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God cares about the holiness of our lives and the sincerity of our hearts. Let His word correct, strengthen, and protect your steps throughout the day. Comment below what truth from today's reading spoke to you most clearly. And join us again tomorrow for day 35. God bless you. பைபிள் சவாலின் 34வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு நமது வாழ்க்கையின் பரிசுத்தத்தையும் நமது இதயத்தின் உண்மையையும் தேவன் மதிக்கிறார் என்பதை நினைவூட்டட்டும். அவருடைய வார்த்தை இன்று முழுவதும் உங்கள் நடையை திருத்தி பலப்படுத்தி பாதுகாக்கட்டும். கமெண்டில் இன்று எந்த சத்தியம் உங்களுக்கு மிக தெளிவாக பேசினது என்று பகிருங்கள். நாளை 35வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.